நைட் டின்னர் பூரி தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, கேப்சிகம், குடமிளகா, தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் தாளிச்சுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் வதக்கினாட்டும் அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கின அப்புறம் கேப்சிகம், தக்காளி, உருளைக்கிழங்குலாம் போட்டுட்டு பண்ணலாம் பார்க்கலாம். ஜீரகம் தாளிச்சுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டிருக்கேன். வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். வதங்கட்டும். இதுதான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். உருளைக்கிழங்கும் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா போட்டிருக்கேன். உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா போட்டிருக்கேன். வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிடலாம் வேகிறதுக்கு. விட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான சப்ஜி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூள்லாம் கிடச்சிடும். சூப்பரான டேஸ்டியான சப்ஜி ரெடி இருக்குது. இந்த வீட்டில் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இந்த வீட்டில் பண்ணும்போது கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணும்போது பூரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பூரியோட இந்த சப்ஜி தொட்டு சாப்பிட்லாம். பண்ண சப்ஜி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஸோ மச்.